தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேவேந்திரகுல பெண் அமைச்சர் பதவி பறிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தேவேந்திரகுல பெண் அமைச்சர் பதவி பறிப்பு. தமிழக அமைச்சரவையில் ஒரே ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் அமைச்சராக உள்ளார். கயல்விழி செல்வராஜ் தாராபுரம் தொகுதியில் மிகவும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். ஆனால் அவருடைய துறைகளில் அவருடைய கணவர் தலையிடுவதாக இருந்தது, கேள்விப்பட்டது, குறுக்கீடு செய்ததாக கூறப்படுகிறது. ஆதிதிராவிட நலத்துறையில் கயல்விழி செல்வராஜின் கணவர் அவருடைய தலையீடு அதிகமாக இருந்தது. இதனால் ஏகப்பட்ட புகார்கள் கட்சி தலைமைக்கு சென்றன. அதனால் அவர் ஆதிதிராவிடர் நலத்துறையிலிருந்து நீக்கப்பட்டு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். மனிதவள மேம்பாட்டுத்துறை என்பது உப்பு சப்பில்லாத ஒரு துறை. ஆகையால் அவர் அமைச்சர் பதவி ஏற்ற பின்பு சொல்லிக்கொள்ளும்படியாக எந்த சாதனையும் செய்யாமல் அவர் அமைதியாக அமைச்சராக இருந்து வருகிறார். இது கட்சி தலைமைக்கு அதிருப்தியை தந்துள்ளது. ஆகவே செயல்படாமல் உள்ள கயல்விழி செல்வராஜுடைய அமைச்சர் பதவியை பறிக்க திமுக தலைமை முடிவு செய்துள்ளது. ஒரு 7-8 அமைச்சர்கள் மாற்றப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதில் கயல்விழி செல்வராஜ் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட உள்ளார். அவருக்கு பதிலாக முன்னாள் அமைச்சர் மானாமதுரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் அமைச்சரவையில் சேர்க்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. தமிழரசி ரவிக்குமார் சேர்க்கப்படாவிட்டால் சங்கரன்கோயில் ராஜா அமைச்சராகலாம் என்று கூறப்படுகிறது. ஆகவே தற்போதைய தேவேந்திரகுல பெண் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்களுடைய பதவி பறிக்கப்படுகிறது. அதற்கு பதிலாக மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் அமைச்சராகலாம் என்று கூறப்படுகிறது.